வெல்கம் டு பொள்ளாச்சி அம்மாச்சி சமையல். மழையெல்லாம் பேஞ்சு இப்போ தாங்க ஊர் மாதிரியே இருக்குது. நம்ம ஊரில் மழை காலத்தில் நல்ல மசால் டீக்கும் ஒரு வடைக்கும் உள்ள ஒரு மவுஸ் வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. நல்ல மழையில் வடையும் டீயும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கொண்டக்கடலை வடை தான். வெறும் கொண்டக்கடலையை வச்சு எப்படி சூப்பராக வடை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 200 கிராம் கொண்டக்கடலையை நல்லா ஒரு 4லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 200 கிராம் கொண்டக்கடலைக்கு 50 கிராம் புழுங்கல் அரிசி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1 இன்ச் இஞ்சியை நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க. நாங்கள் 8 வரமிளகாலேருந்து 10 வரமிளகா எடுத்திருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கோம். இப்போ இதை எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் சேர்க்க மறந்துட்டோம், நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடையை தட்டி நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை வடை ரெடிங்க. இது கூட இஞ்சி ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு ஒரு மசால் டீயோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். மலைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொண்டக்கடலை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எந்த பருப்புமே கிடையாது. புதுசாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.